சரக்கு வச்சிருக்கேன், ஜர்க்கு வச்சிருக்கேன், வறுத்துக்கோ. அடி மச்சான், வெயிட் அடி. அடி மச்சான், வெயிட் அடி. டேய் மச்சான், எங்கடா போன? சக்திமான் மாதிரி மறைஞ்சு போயிடுற. கிரவுண்டுக்கு தான். ஏன்? ஏய் அலக்காதடா. நாங்க இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து வரோம். எங்க கிட்டே வா. டேய் என்ன டேய், நீ என்ன உண்மையே பேசுறதுல சத்தியம் பண்ணிட்டியா என்ன? சரி சரி விடு மச்சான். நம்ம கிரவுண்ட் பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அங்க அழகான ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஒரே பார்வையில என்ன மயக்கிட்டாடா. மயக்கினாள். என்ன மச்சான், சரக்கு இறக்கிறதுக்கு முன்னாலே புலம்புற? சரக்கு ஏத்து மச்சான், ஏத்துடா. மச்சான் இங்க வந்து உட்கார்றா. மச்சான் நீ சொல்றத பார்த்தா ஃபிகர் சூப்பரா இருப்பா போல இருக்கு. ஆமாண்டா, சூப்பரா இருப்பா. டேய் அவளுக்குதான் பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணுங்கடா. வீட்டுல இருந்து கார் எடுத்தா நேரா சத்யன் தியேட்டர், ஸ்பென்சர் பிளாசால்னு போவாளுங்க. அங்கிருந்து கார்ல ஏறினா நேரா வீட்டுல போய் இறங்குவாங்க. அவங்களால நம்ம பார்க்க முடியுமாடா? நீ சொல்றது கரெக்ட் மச்சான். இவ வீட்டு முன்னாடி கூட 2 செக்யூரிட்டி நின்னுகிட்டே இருக்கானுங்க. அது மட்டும் இல்லடா, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை சுத்தி சுத்தி வரானுங்க. டேய் உன்னால முடியும்டா. ஆனா ஒரு கண்டிஷன்டா. என்னடா? கிட்ட வா. டேய் மச்சான் ஏன்டா அடி? மச்சான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொல்றான், அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து. நிறுத்து, அப்படியே சொன்னா. ஆமாண்டா. டேய் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்ல வந்தேன்டா. அதுக்குள்ள போட்டு இப்படி அடிச்சிட்டீங்களே, போங்கடா. பேசாதீங்க, போங்கடா. மத்தியானம் ஒன்றும் சாப்பிடலையுமே. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு இருந்துக்காவும். அட்லீஸ்ட் ஜூஸா சாப்பிட்டுக்கலாம்ல. இங்க பார், நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்ததா நான் சந்தோஷப்படுவேன். உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சாப்பிடு சாப்பிடு கமலா. இவர் நீ சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடு. That's good baby. பெட்ரோல் குண்டை தூக்கி வீசினவோ இவளை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டீங்களா? இன்னைக்கு கவுன்சிலர்னு கூட பார்க்காம பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டா. விடுறா, சின்ன கவுண்டர் மாதிரி நமக்குன்னு பஞ்சாயத்து சொல்ல ஒருத்தன் வராமல போயிடுவான். நாட்டாமை அவரர் வழிவிடுங்க, நாட்டாமை அவரர் வழிவிடுங்க, வழிவிடுங்க. கடுமையா அலம்புறானே, ஏதாவது தேர்மா? என்னப்பா இங்க கூட்டம்? பஞ்சாயத்துனா கூட்டம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையை சொல்லு. ஏங்க இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. நாங்களே ஒரு வாரமா தீர்க்க முடியாம அவஸ்தைப்பட்டு. எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கலவரம் என்னங்கிறத சொல்லு. வேணாண்ணே, பல பஞ்சாயத்து தலைவர்களே பஞ்சாயத்தை தீர்க்க முடியாம தவிச்சு தத்தளிச்சு ஓடிட்டாங்க. பிரச்சனையை சொல்லியா தீர்ப்ப நான் சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு வில்லங்கமான பஞ்சாயத்து. தீர்ப்பு சொல்ல முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அட என்னங்க நீங்க, சின்ன கவுண்டர் நாட்டு அமைவங்க எல்லாருமே நம்ம ஐயா கிட்ட வந்துதான் ஐடியா கேட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லி இருக்கலாம். ஏன் உங்களுக்கு அதிகம்? நீங்க உட்காருங்கய்யா. யோ சும்மா பில்டப் பண்ணாதயா, ப்ராப்ளத்தை சொல்லுங்கய்யா. பஞ்சாயத்தை நான் முடிக்கிறேன். தங்கச்சி உன் மேட்டரை எடுத்து விடு. இத பாருங்க புது தலைவரே, இந்த ஆள் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. நான் எப்படி வந்தனோ அப்படியே அனுப்புங்க. பாதி பஞ்சாயம் முடிஞ்சிச்சு, இப்ப நீ சொல்லுப்பா. வெட்டி விட நான் தயாரா இருக்கேன். அவ என்ன கேட்டாலும் கொடுத்துறேன். அவ எப்படி வந்தாலும் அப்படியே அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் என்னய்யா, முக்காவாசி பஞ்சாயம் முடிஞ்சு போச்சுல. இங்க பாருமா, பணமும் தர்றேங்கிறாரு. நீ எப்படி வந்த? கற்போட வந்தியா? விதவியா வந்த. இந்த ஆள் என்னடானா என்ன கல்யாணம் பண்ணி சுமங்கலி ஆக்கிட்டாரு. என்ன மறுபடியும் விதவியா அனுப்புங்க. மறுபடியும் விதவையாவா? எப்படிமா அனுப்புறது? பஞ்சாயத்து பஞ்சாயத்தா இருக்கணும், பேச்சு பேச்சா இருக்கணும். என்ன விதவியா ஆக்கிடுங்க, அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன். இல்ல நடக்கிறதே வேற. சிக்கிட்டா. பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அருவாளை தூக்கிட்டா. எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. இவ புருஷனை கொன்னுட்டு மறுபடியும் இவளை விதவையாக்கிருக்க. எங்க அண்ணனே கொல்ல சொல்றியா? ஒண்ணு தீர்ப்பு கூற ட்ரையல் தான். மாத்தி சொல்ல யோசிக்கிறேன். தீர்ப்ப மாத்தாத. அவனை கொல்ல சொல்லு. அவனை கொல்லுனே உன்னை கொல்லுவேன்.
வேலியில இருந்த ஓனானத்துக்கு வேட்டிக்கல விட்ட மாதிரி ஆகி போச்சு. எப்படி தப்பிப்பேன்? நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. ஐடியா தான் கிடைச்சிருச்சுல, அருவாளை கொஞ்சம் எடுக்கிறது. தம்பி, இங்க இருந்து 10 அடி தூரம் எவ்வளவு இருக்கும்? அதுவும் அந்த கல் இருக்கு அவ்வளவு தூரம். அங்க போய் நீளமா ஒரு கோடு போடு. அதுவும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லு. போடுறா கோட்டை. இந்த போடுறங்க போடுறா. போட்டியாடா? போட்டுங்கய்யா. எங்க போறீங்க? தீர்ப்பு சொல்ல. தீர்ப்பு சொல்ல. தீர்ப்பு சொல்ல. அடங்கொய்யால ஆலமரத்து நிழல்ல காத்து வாங்கலான்னு வந்தா பஞ்சாயத்துங்கிற பேர்ல என்னை மரணம் பண்ண பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது. இது நான் தப்பிக்கிறதுக்கு நானே சொல்ற தீர்ப்புடா. எப்படிங்கய்யா? மூளை மூளை. ஐயாவா கொக்குறாங்க. ஓடி போயிடலாம். ஆஹா, இவ போலீஸ்காரன் பொண்ணா? மாட்டினா ம் ம் திருட்டு ராஸ்கல். உன்ன டேய், திருட வந்திருக்கியா? ஆமா, திருடன் தான். திருட தான் வந்திருக்கேன். ஏய், எதுக்குடா டெய்லி ஜன்னல் வழியா வந்து பாத்துட்டு இருக்க? உள்ள தள்ள சொல்லி முட்டிக்கு முட்டி பேத்துற சொல்லுவேன். என்ன முறைக்கிற? நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும், போலீஸ்காரன் பொண்ணு. உன் வீட்டுக்கு போட்டிருக்க செக்யூரிட்டியும் தாண்டி உன் பெட்ரூம் ஜன்னலுக்கே வந்திருக்கேனா நான் எவ்வளவு பெரிய தில்லான ஆளுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. எதுக்கு வந்திருக்க? காதலிக்க வந்திருக்கேன். நீ எனக்கு வேணும். உன்னை முதல்ல பார்த்தப்பவே என் கண்ணுக்குள்ள படம் பிடிச்சிட்டேன். நீ என் மனசுக்குள்ள ஒரு பட்டம் பூச்சா சிறகு அடிக்கிற. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே நீ தான். இங்க பார், ஓவரா பேசாத. இங்க இருந்து மரியாதையா போயிடு. ஏய், என்ன பண்ற? எத்தனை நாளைக்கு தான் ஜன்னலுக்கு வெளியில இருந்தே பாக்குறது? உன் பக்கத்துல வர வேணா? ஏய், இங்க பாரு, இங்க இருந்து போயிடு, இல்லனா கத்திடுவேன். கத்த மாட்டேன். கத்திடுவேன், சொன்னா கேளு. ஏன்டா இப்படி பண்ற? இத கழட்டாத, என்ன பண்ற? வேண்டாம், நீ நல்லவல்ல. நீ திருட வந்திருக்க. சொன்னா கேளு, நீ திருட. ஆமா, திருடன் தான். ஒன்ன திருட போறேன். வேண்டாம். வேணும். திருட்டு பயலே, ரொம்ப எல்லை மீற. எல்லை மீறல, என்னையே மீறி வந்திருக்கேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? ஓ எஸ். என்னை யாருக்கும் தெரியாம இங்க வெளியில கூட்டிட்டு போவியா? ஏன்? நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க? வா சொல்றேன். இங்க கொடு. என்னங்க வந்தீங்க, பூட்டை உடைச்சிங்க, ஏதோ தேடினீங்க, இப்ப அழறீங்க? போலீஸ்காரன் பொண்ணு இப்படி அழலாமா? நான் போலீஸ்காரன் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. என்ன சொல்ற? பாதுகாப்புங்கிற பேர்ல
என்ன பிடிச்ச சனிய தேவதை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த என்ன இப்படி நரகத்துல தள்ளிட்டான். ஏய் வாடா போலாம். நீங்க போங்கடா, உன்னோட பெரிய தலைவலிடா. டேய் எப் சேனல்ல வர பிகர் மாதிரி எப்பவுமே அசத்துறாளடா. ஆமாண்டா மச்சான்.